வணக்கம். கந்தர் அனுபூதியில் 17வது பாட்டு இப்போ பார்க்க போகிறோம். யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும், யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால், தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மெய் புணர்வீர், பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீல் நாமேல் நடவீர் நடவார் இனிமே, நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இது நம்ம பெற்ற கல்வி அறிவு இதெல்லாம் எதற்கு பயன்படணும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. நமக்கு கல்வி செருக்கு வந்துடும். நான் எல்லாமே நானே படிச்சிட்டேன் அப்படின்னு சில பேர் ஹேமநாத பாகவதர் போல் என்னை வெல்லுவதற்கு யாரும் உண்டா அப்படின்னு சொல்லி கல்வி செருக்கு கொண்டு அலைவாங்க. இந்த கல்வி என்பது நீ என்னதான் முயன்றாலும் இறைவன் அருளால் உனக்கு கிடைக்கக்கூடியது. இயற்கையிலேயே உள்ள உன்னுடைய அறிவு என்பதும் கடவுள் அருளால் உனக்கு கிடைக்கக்கூடியது. அதை நம்ம உணரணும். இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்க, ஒரு பையன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறான், ஒரு பையன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகுறான், ஒருத்தன் பொறியாளர் ஆகுறான், ஒருத்தன் இன்ஜினியர் ஆகுறான், ஒருத்தன் மருத்துவர் ஆகுறான், ஒருத்தன் ஆசிரியர் ஆகுறான், ஒருத்தன் சொந்தமாக தொழில் செய்ய போகிறான். இப்போ ஒரே வீட்டில் பிறந்தவங்க இப்படி வெவ்வேறு நிலை அடைவதற்கு என்ன காரணம்? அவங்களுடைய முயற்சியா? இறைவனுடைய அருள் காரணம். அப்படின்னா எல்லோரும் ஒரே லெவலுக்கு போக வேண்டியதானே? போக முடியாது. அதே மாதிரி ஒரு வகுப்பில் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, 50 பேர் இருக்காங்க, 50ல் ஒருத்தன் தான் முதல் மார்க் வாங்குறான், 50ஆவதாகவும் ஒருத்தன் வாரான். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கற்பூரம் கரித்துண்டு வாழ மாட்டேன்னு சொல்லி 3 வகையான ஞானம் இருக்குதே, அதுக்கு என்ன காரணம்? சில பேர் சொன்ன உடனே டக்குன்னு பிடிச்சிக்கிடுவான். அவன் கற்பூரம் பற்றுறது போல் உடனே பற்றிக்கிடுவான். சில பேர் கரித்துண்டு மாதிரி ஞானம், அந்த கங்கில் போட்டு ஹூன்னு ஊதுனா பிடிச்சிரும். சில பேர் வாழ மாட்டை என்னதான் ஊதுனாலும் பிடிக்காது. அப்போ யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால், அதை அருணகிரிநாதருக்கு தெரிஞ்சிருக்குது. வேலவன் தான் எனக்கு இந்த அறிவையும் கல்வியையும் கொடுத்தான். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அப்போ அந்த கல்வியை நேக்கி போகணுங்கிறத ஞானத்தை நமக்கு வழி நடத்தக்கூடியவன் அந்த வேலவன். அவன் தான் எல்லா விதமான புஸ்தகங்களையும் நம்ம கண்ணு முன்னால் காமிக்கக்கூடியவன். 20 வருஷத்துக்கு முன்னால் திருமந்திரத்தை கொண்டு என் கையில் கொடுத்தான். ஒரு நண்பர் கொடுத்தாரு. இன்னமும் ஒரு நண்பர் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து தான் அந்த திருமந்திரம் படிக்க ஆரம்பித்தேன். சென்ற ஆண்டு ஒருத்தர் கந்தர் அனுபூதியை கொண்டு கொடுத்து படிங்கன்னாரு. இதெல்லாம் எப்படி நடக்குது? இறைவன் அருளால் நடக்குது. எதுக்கு நடக்குது? தாமே பெற வேலவர் தந்ததனால். நீ படித்ததை அவனை பற்றி, அந்த வேலவனை பற்றி பாடுவதற்கும் பேசுவதற்கும் உன்னுடைய அறிவை பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதாரண மக்களுக்கும் அதைத்தான் செய்கிறாரு, அருணகிரிநாதருக்கும் அதைத்தான் செஞ்சார். அருணகிரிநாதர் அண்ணாமலையார் கோபுரத்திலிருந்து விழுகும் பொழுது அவரை தாங்கி அவருடைய நாவில் ஓம் சரவணபவன் எழுதினவொன்னு அவருக்கு ஞானம் வந்துடுச்சு. மடை திறந்த வெள்ளம் போல கவிகள் வந்துருச்சு. இந்த பாட்டெல்லாம் பாருங்கள், இது சாதாரணமாக யாராவது எழுத முடியுமா? யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அப்போ நீ படித்த கல்வியையும் பெற்ற அறிவையும் இறைவனை பற்றி பாடுவதற்கு பயன்படுத்து. ஏன்னா தாமே பெற வேலவர் தந்ததனால் அவர் மீண்டும் அவரை பற்றி புகழ்ந்து பாடுவதற்காகத்தான் எனக்கு இதை சொல்லியிருக்கிறாரு. நம்மளும் அதே மாதிரி தான். நாம் பெற்ற கல்வியையும் அறிவையும்
நம்ம இறைவனை பற்றி பாடுவதற்கும் பேசுவதற்கும் பயன்படுத்தணும். நம்ம உலகியல் பொருள்களை பாடிக்கொண்டு காலத்தை வீணடிக்க கூடாது. சிற்றின்ப பொருள்களை நாடி பாடக்கூடாது. எல்லா கவிஞர்களுமே சிற்றின்பத்தை பாடியிருக்காங்க. இதுவரைக்கும் பாடினதாவது போதும், இனிமேலாவது விட்டுட்டு எதுக்காக இந்த கல்வி ஞானமும் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு அருணகிரிநாதர். இதைத்தான் திருமூலரும் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் நம்ம பிடிச்சிக்கிடணும். பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல்தவும் எய்திலர் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. இது திருமந்திரம், திருமூலர் சொல்கிறாரு. எத்தனையோ பேர் பிறந்தாங்க, சரியாக தவம் செய்யலை, அதனால் அவனுக்கு நீ அருளையும் ஞானத்தையும் வழங்கலை. ஆனால் நான் செஞ்ச புண்ணியத்தினால என்னை நன்றாக படைத்தாய், உன்னை நன்றாக தமிழ் பாடுமாறு செய்தாய், மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நன்றி அருளது. ஞாலம் அறியவே நந்தி அருளது. நந்தி அருளால் தான் இந்த 3000 தமிழ் என்ற திருமந்திரத்தை எழுதினேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. எல்லா அருள் பெற்ற அருளாளர்களும் இதுதான் சொல்கிறாங்க. இறைவன் அருளாளர் நீ ஞானம் பெற்றையே, ஆனால் அந்த ஞானத்தையும் கல்வியையும் இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கும் பேசுவதற்கும் பயன்படுத்துங்கள். பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர். பூமேல் மயல் போயினா பூமியில் உள்ள மாயையின் மேலே இன்பம் கொண்டு, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையின் மேலே இன்பம் கொண்டு அதை பாடி தெரியாதீர்கள். பெண்ணை பாடி புகழ்ந்து கொண்டு இருக்காதீர்கள். அரசர்களையெல்லாம் ஓடி போய் பாடி புகழ்ந்து பரிசுகளை வாங்கணும்னு நினைக்காதீங்க. கடவுளை பாடுங்க. நாமேல் நடவீர். உன்னுடைய நாவு இறைவனை புகழ்ந்து பாடுவதற்கு பயன்படுத்துங்கள். அது இனிமையாக இறைவனை பற்றி பாடுவதற்கு பயன்படுத்துங்கள். இதுவரைக்கும் பாடாமல் விட்டால் கூட பரவாயில்ல, இனிமேலாவது பாடுங்கள். எல்லா புலவர்களுமே சிற்றின்பத்தை நாடி பாடியிருக்காங்க. கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்றாரு, வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்லட நானும் ஏமாந்தேன். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலரென்றானே, கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். கம்பன் ஏமாந்துட்டான். வள்ளுவன் இளங்கோ பாரதி ஏமாந்துட்டான். கடைசியில் கண்ணதாசனும் ஏமாந்துட்டான். நீங்கள் ஏமாறாதீங்க. நீங்கள் படித்த ஞானத்தையும் கல்வியையும் இறைவனை பற்றி பாடுவதற்கு பயன்படுத்துங்கள் என்று அருணகிரியார் வேண்டுகோள் விடுக்கிறார். திருமந்திரமும் அதைத்தான் சொல்கிறது. அதுதான் இந்த பாடல். யாம் ஓதிய கல்வியும் ஞானமும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. இதான் 17வது பாடல். அன்பர்கள் அனைவரும் படித்து தாம் பெற்ற கல்வியையும் அறிவையும் இறைவனை பற்றி பாடுவதற்கு பயன்படுத்துங்கள் என்று வேண்டுகோளை வைத்து இந்த பாடலை படித்து வந்தால் உண்மையான ஞானம் நமக்கு கிடைக்கும், இறைவனை நோக்கி செல்லக்கூடிய மனம் நமக்கு அமையும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.